அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் வந்து டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நிஃப்டி 50 டெய்லி பேசிஸில் இப்படிலாம் ட்ரேட் ஆகும், எதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்றதை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு எதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம், அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் நடந்திருக்கா இல்லையா, இல்லை மார்க்கெட் எப்படி தான் நடந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துட்டு, நாளைக்கு ஃப்ரைடே சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ். ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா வந்து 24,350 ரேஞ்ச் கொடுத்துருந்தேன். சப்போர்ட் ஒன்றா வந்து 24,220 ரேஞ்சில் கொடுத்துருந்தேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் மார்க்கெட் நடந்திருக்கு. கரெக்டாக நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு நம்மளுடைய சப்போர்ட் நோக்கி வந்துட்டு அகைன் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஒன்லேயே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த கிராஃப் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை இன்றைக்கி நிஃப்டி 50 வாட்ச் பண்ண உங்களுக்கு தெரியும். இங்கே ஒரு ஸ்ட்ரைக் வந்திருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஏன் அந்த ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்றத வந்து நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கேளுங்க இதை. ஏன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தான் நீங்கள் கற்றுக்கணுமே. ட்ரேடு என்றைக்கு வேணால் பண்ணலாம். இந்த மாதம் நீங்கள் ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம், அடுத்த மாதமும் ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா ஷேர் மார்க்கெட் அப்படியே தான் இருக்கும். ஸோ எது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேபிட்டல் அப்படியே சேஃபாக இருக்கும். ஏன் இது வந்துச்சுன்னா, ப்ரீவியஸ் டே என்ன நடந்துச்சுன்னு தெரியணும். ப்ரீவியஸ் டேயில் வந்து நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு அகைன் மார்க்கெட் மேலே போயிட்டு அகைன் செல்லிங் வந்து ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மார்க்கெட் மேலே போச்சு. ஸோ இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அங்கே வந்து கேஷ் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏன்னா மேலே தானே போயிருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் கீழே போயிருந்தால் தான் அங்கே மணி இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ மார்க்கெட் மேலே போயிருந்தாலும் இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து மணி இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணாங்க, அதே மாதிரி செல்லிங் ப்ரெஷர்லேயே வந்து பட் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே திரும்புகிற, ஏன்னா இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டில் தான். உங்களுக்கு ரேஸ் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ மார்க்கெட் மேலே தான் போகுதுன்னு ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணாங்கன்னா, சின்ன ஒரு ஸ்ட்ரைக் தான், ஒரு 2 to 5 minutes தான் அந்த ஸ்ட்ரைக்கே இருந்துச்சு. ஸோ கீழே வந்துட்டு சடனாக மேலே போயிட்டாங்க. அப்போது இந்த இடத்துல இருக்கிற ரெண்டு லிக்விடிட்டியும் கேப்சர் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா ஸ்ட்ரென்த்தாகவே மேலே போனாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ட்ரேட் எடுக்கிறது முக்கியம் இல்லை, அதை லாஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். அதில் ப்ராஃபிட் எடுக்கிறத விட நம்மளுடைய கேபிட்டல் லாஸ் ஆகிடக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் ஒன்லேயே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து நம்ம சப்போர்ட் ஒன்லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் ஒன்லேயே மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிருக்கு, பெருசாக எதுவுமே இல்லை, பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்பைரின்றதுனால. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ நான் எந்த ஒரு லெவல்ஸையும் நான் சேஞ்ச் பண்ண விரும்பல. நேற்று என்ன லெவல்ஸ் கொடுத்துருந்தனோ அதே தான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை வந்து 24,350, அதுக்கு மேலே போச்சுன்னா 24,460, அதுக்கும் மேலே போச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 3 வந்து 24,600. சப்போஸ் மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா 24,200, அதுக்கும் கீழே மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா 24,150, சப்போஸ் அதுக்கும் கீழே மார்க்கெட் வருது அப்படின்னா 24,000ன்றது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து என்னுடைய தனிப்பட்ட வியூ தான். நான் எப்படி நிஃப்டி 50 பார்த்து அனலைஸ் பண்ணுறன்றதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் ஒரு பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணுங்கள் டெக்னிக்கலாக, அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த வியூ கூட நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு ஏதாவது இடத்துல உதவிகரமாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட எனக்கு ஒரு கால் வந்துச்சு பெங்களூர்லேருந்து. நாங்கள் வந்து உங்களுக்கு கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், அண்ட் நீங்கள் எவ்வளோ கேபிட்டல் வச்சுருக்கீங்க, நான் உங்களை கைட் பண்ணுறேன், அப்படி இப்படின்னு வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து அந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்டர்நெட்டில் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டெலிகிராம் சேனலை ப்ரமோட் பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராமில் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பிடாதீங்க. நீங்கள் இறங்கி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிங்கன்னா அதில் வரக்கூடிய ரிவார்ட்ஸும் சரி, ரிஸ்க்குமே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு ரிஸ்க் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே நீங்களாக ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து சர்ச் பண்ணி நீங்கள் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்காமல் யாரோ சொன்னாங்க எல்லோரும் பண்ணுறாங்க நானும் பண்ணுறேன்னு பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் லாஸில் தான் முடிவீங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் ரியல் மணி வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months, ஒரு மினிமம் ஒரு 3 months ஆச்சும் நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும். பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும். எப்படிலாம் மார்க்கெட்டில் ட்ரெண்ட் இருக்குது, எப்படிலாம் நடக்குது, அது ஏன் நடக்குது, இதெல்லாம் வந்து நம்ம சேஃபாக
கற்றுக்கணும்னு நினச்சோன்னா நமக்கு பேப்பர் ட்ரேடிங் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பேப்பர் ட்ரேடிங் நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுடைய ரியல் மணியை வச்சு நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேவையில்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த காசை சேவ் பண்ணி வச்சுருக்க காசை ஷேர் மார்க்கெட்டில் வந்து தொலைச்சிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே சொல்கிறது தான், மார்க்கெட் ஏறும் போது பொறுமையாக ஏறும், மார்க்கெட் ஏறும் போது இறங்கும் போது சடன் ஃபால். அதுக்கான கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருக்கேன், போய் பாருங்கள். இந்த ப்ராஃபிட் லாஸ்க்கெலாம் மேலே வந்து மைண்ட் செட்லாம் ரொம்ப முக்கியம், சைக்காலஜி இருக்குது. ஸோ நம்ம சேனலில் வந்து சைக்காலஜி ஆஃப் த ட்ரேடிங் சொல்லிட்டு நானே ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். அதை சும்மா டைம் இருக்கும்போது எடுத்து பாருங்கள். நான் மேலே அந்த ஐகான் பட்டன்லேயும் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஏறும் போது மார்க்கெட் பொறுமையாக ஏறும், இறங்கும் போது சடன் ஃபால் இருக்கும். நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு பட்ஜெட் பிளானிங் இருக்குது, இந்த மந்த் எண்டு ஜூலை 23. ஸோ வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் 1 வீக்கில் 5 செஷன்ஸ் இருக்குன்னா 5 செஷன்ஸுமே நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னு தயவுசெய்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா 5 நாளுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடக்காது. நடக்கலாம், நடக்காமலும் போகலான்ற பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குன்னும் போது நம்ம எடுக்கவே தேவை. நம்ம மந்த்துக்கு ஒரு 4 ட்ரேட் எடுங்களேன். அந்த 4 ட்ரேடுமே உங்களுக்கு 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மந்த் எண்டில் பார்க்கும்போது நீங்கள் ப்ராஃபிட்டாக இருப்பீங்க. அதுவே நீங்கள் மந்தில் ஒரு 10 ட்ரேட் எடுத்து அதில் 5 ட்ரேடில் லாஸ் பண்ணி மிச்சம் 5 ட்ரேடில் ஒரு 3 ட்ரேடு ப்ராஃபிட் பண்ணி 2 ட்ரேடு வந்து நீங்கள் மார்ஜினலாக இருந்து வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். ப்ளஸ் அந்த ப்ரோக்கரேஜ் அமௌண்ட்டு நீங்கள் அப்போ அந்த ட்ரேடில் உள்ள நம்ம காசு இருக்கும்போது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய மென்டல் ஹெல்த்து இதெல்லாம் நமக்கு தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ ஒரு ட்ரேடுனாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி எடுக்கலாம்? நான் ஒரே மாதத்துக்கு ஒரு ட்ரேடு தான் இப்போ எடுக்க போகிறேன், ஆனால் அந்த ஒரு ட்ரேடு நான் எடுத்தேன்னா அது கண்டிப்பாக ப்ராஃபிட் தான் முடியும். அந்தளவுக்கு நீங்கள் உங்களை ட்ரெயின் பண்ணிக்கோங்க, டைம் எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்குமே டைம் எடுத்துக்கும். எதுவுமே சீக்கிரமாக வந்துருச்சுன்னா அதோடைய வேல்யூ தெரியாதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஒரு விஷயத்துக்கு டைம் எடுக்குது அப்படின்னா அந்த டைமை கொடுத்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்றது தெரியும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது மார்க்கெட் எப்படி போகுதோ அது கூட மார்க்கெட் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண கற்றுக்கோங்க. அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. கேர்ஃபுல்லாக சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு மார்க்கெட் எப்படி நடக்க போகுதுன்றதை நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.